ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. நமஸ்காரங்கள். அவனுடைய தாமரை திருவடிக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த நரசிம்ம பிரபாவம் எனும் திவ்ய பயணத்திலே நாம் நிறைய சத் விஷயங்கள் பேசுகிறோம். என் சிறிய அறிவுக்கு பெருமாள் அனுகிரகத்துடன் எட்டியவரை கேள்விகள் அதற்கு பதில்கள் என செல்கிறது. இந்த நரசிம்ம பிரபாவம் இந்த நரசிம்ம அவதாரம் போலவே வித்தியாசமான ஒரு பயணம். ஒரு பக்த பிரகலாதனுக்காய் ஒரு க்ஷணத்திலே தூண் உடைத்து அசுரவதம் செய்து பக்தனை காத்து பக்தியை காத்து அபயம் அளித்து நம்பிக்கை கொடுத்து ஒற்றை வார்த்தை என் ஹரி எங்கும் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் என்ற ஒரு வார்த்தைக்காய் ஒரு சொல்லுக்காய் ஏற்பட்ட அவதாரம் இந்த பிரிய நரசிம்ம அவதாரம். அதன் மகிமை சொல்ல இந்த ஜென்மா போதாது. நமக்கு முடிந்தவரை அதை அனுபவித்து நாம் உய்வோம். சந்தேகங்கள் எல்லாருக்கும் மனத்திலே. நரசிம்மன் நமக்காய் வருவானா? நம்பிக்கை மிகவும் குறைவு. கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கும் பொழுது நம்பிக்கை அபாரம், தைரியம். திரும்பி வந்து வீட்டில் நுழைந்த க்ஷணம் கேள்விகள், நம்பிக்கையின்மை, குழப்பம். குழப்பம் இல்லாத, சந்தேகம் இல்லாத தெளிவான மனத்திலேதான் இந்த நரசிம்மன் சதா குடியிருப்பான். குழம்பிய குட்டையை தெளிவாக்கி பக்தி வளர்த்து அசுத்தம் அகற்றி அந்த மகாலட்சுமி தாயாருடன் கம்பீரமாய் சிங்காசனத்திலே நம் மனம் எனும் அந்த இடத்தில் ஸ்திரமாய் குடியிருப்பான் அந்த லட்சுமி நரசிம்மன். தேவை நம்பிக்கை, தேவை இல்லாதது சந்தேகம். இந்த சந்தேகம் போக்கும் மருந்து அந்த சரணாகதி முயற்சி. முழுமையான திருவடிக்கு செய்யும் சரணாகதி நம் சந்தேகம் அகற்றி மனம் எண்ணம் அனைத்தும் சுத்தி செய்து அவன் பால் ஈர்க்கும் சுத்தமான ஸ்படிகமான மனம் அவன் திருவடி அடைய தகுதியானது. சந்தேகமன்றி நம்பிக்கை ஒன்றையே ஸ்திரமாக கொண்டு அவனுடன் இருக்கும் ஒரு பாரத கதை இந்த வாரம். திரௌபதி பஞ்ச பாண்டவர்களுடன் வனவாசம் இருந்த நேரம் அவளிடம் யார் வந்தாலும் உணவிட எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரம் இருந்தது. உணவுக்காய் அவர்கள் கஷ்டப்படா வண்ணம் பெருமாள் அவளுக்கு கொடுத்த தனம். இப்பொழுது அவர் அப்படி ஒரு நாள் ஒரு திவ்ய மகா முனிவர் தன் சிஷ்யர்களுடன் வந்தார். அபார பசி அவருக்கு. அம்மா திரௌபதி, போய் குளித்து விட்டு வருகிறோம். உன்னிடம் உள்ள அந்த பாத்திரத்தில் நிறைய உணவு செய்து எங்களுக்கு வயிற்றை நிரப்பு என வேண்டினார். இந்த பாத்திரத்திலே ஒரு சின்ன விஷயம், அதை சுத்தமாய் அலம்பி கவுத்து விட்டால் மறுநாள் தான் அது உணவு கொடுக்கும். இன்றைய அதன் தேவை முடியும். அந்த முனிவர் வரும் முன்னே திரௌபதி அலம்பு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விட்டார். முனிவர் குளிக்க போய்விட்டார். என்ன செய்வது? திரௌபதி என்றுமே நம்மை போல் அவளுக்கு சந்தேகம் கிடையாது. ஹே வாசுதேவா, ஹே நரசிம்மா, ஹே கிருஷ்ண பரமாத்மா. உடனே கிருஷ்ணர் பிரசன்னமானார். விஷயம் கேட்டவுடன் கிருஷ்ணர் திரௌபதியிடம் அந்த பாத்திரத்தை கொண்டு வா என்றார். எங்கு தேடியும் சுத்தம். அந்த பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு ஓரத்தில் அந்த சுவற்றிலே கீரையோடு அரை பருக்கை சாதம். முகம் மலர்ந்த பரமாத்மா அதை எடுத்தார். கண்ணை மூடி அதி திருப்தியாய் அதை உண்டார். நடந்தது அதிசயம். அகில லோகத்திற்கே அந்த வயிறு நிரம்பியது. எல்லோர் பசியும் தீர்ந்தது. உலகம் உண்ட பெருவாயன் இல்லையா? உலகம் உண்ட பின் அவன் உண்ட அந்த அரை பருக்கை இந்த உலகத்தையே பசியாற்றியது. வந்தார் முனிவர். அம்மா, என்ன என்று தெரியவில்லை, வயிறு நிரம்புகிறது, உண்ண துடி இடமில்லை, நாங்கள் கிளம்புகிறோம். கை கூப்பினார் திரௌபதி அந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. நம்பிக்கையே நம் பக்திக்கு மூலதனம். என்று நரசிம்மனை நம்புகிறோமோ, என்று அவனை பற்றி சந்தேகம் இல்லையோ, அன்று முதல் நம்மிடையே எல்லா நடக்கும் எல்லா செயல்களுக்குள்ளும் அவன் இருப்பான். அவனை கைகூப்பி வேண்டினால் போதும், அவன் நம்மோடே வந்து நமக்காய் இருந்து நம்மை காத்து நம்மை ரட்சித்து நமக்கு அவன் வருவானா, வரம் தருவானா, ரட்சிப்பானா? பாதியிலேயே ஏகப்பட்ட சந்தேகம். இன்றோடே நாம் நம்முடைய சந்தேகத்தை அகற்றி தூக்கி எறிவோம். நம் மனத்திலே நரசிம்மன் மேலே நம்பிக்கை நடுவோம். திரௌபதி பிரகலாதன் போலே நம்பிக்கை மட்டுமே நம் பெருமாள் என எண்ணுவோம். அவன் நமக்காய் நம்மிடையே இருந்து நம்மை ரட்சிப்பான். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார கேரள திவ்ய தேசங்கள். முதலாவது ரிஷிநாரதமங்கலம் லட்சுமி நரசிம்மர் கோவில் பாலக்காடு மாவட்டம் வடக்கஞ்சேரியில் உள்ளது. நரசிம்மர் இங்கே கிழக்கு நோக்கி முகமண்டலம். 17 பிராமண குடும்பங்கள் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணி வந்ததாய் கதை. அடுத்ததாய் திருவங்கூர் நரசிம்மர் மற்றும் பார்த்தசாரதி கஷேத்திரம். கோழிக்கோடிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரம். தேசிய நெடுஞ்சாலை 17 மங்களூரு செல்லும் வழியில் இந்த திவ்ய கஷேத்திரம். இரண்டுமே திவ்யமான நரசிம்ம கஷேத்திரங்கள் நாம் சேவிக்க வேண்டியது. இந்த வார லக்ஷ்மி நரசிம்ம சஹஸ்ரநாமம். லோக பிரியோ லோக குருர் லோகேஷோ லோகநாயகः
லோகசாட்சி லோகபதிர் லோகாத்மா லோகலோச்சனः லோகாதாரோ பிருஹத் லோகோ லோகாலோகமயோ விபுः லோககர்த்தா விஸ்வகர்த்தா கிருதகர்த்தா கிருதாகமஹ. அது அழகாய் சொல்கிறது, ஹே லக்ஷ்மி நரசிம்மா, இந்த லோகங்களுக்கு நீயே பிரியமான பெருமாள், நீயே இந்த லோக நாயகன், நீங்கள் தலைவன், நீயே அனைத்திற்கும் சாட்சி, நடப்பவைக்கெல்லாம் நீதான் சாட்சி, நீயே இந்த லோகத்திற்கான கண்கள், நீயே பரமாத்மா, நீயே சிருஷ்டிகர்த்தா, காக்கும் சிங்கம், அழிக்கும் பெருமாளும் நீயே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.